அதாவது 10 பொருத்தம் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ம். பேர் வந்து 10 பொருத்தம் மாத்திரமே வந்து பார்த்து ஆமா. திருமணம் செஞ்சு, எத்தனையோ திருமணங்கள் வந்துட்டு முறிவாயிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ம். இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திருமணம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னாலே, திருமண பொருத்தத்துக்கு வந்து 10 ம். பொருத்தம்ன்றது வந்து தேவையில்ல. அது நட்சத்திர ரீதியானது. ம்ஹ்ம். ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஜாதக ம். பொருத்தம்னா, முதல்ல வந்து திருமணத்துக்கு தேவையான கிரகங்கள் என்ன? பாவகங்கள் என்ன? ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முதன்மையா பார்க்க பார்க்க வேண்டிய பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம். ம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவகமும் சரி, 7ஆம் பாவகாதிபதியும், ம். சுக்கிரனும் ஏன்னா காரக கிரகம் வந்து சுக்கிரன். இது 3ம் வந்து கெட்டுருக்கவே கூடாது. சரி ஏன் வந்து நம்ம கல்யாணம் பண்றோம்? ம். அடுத்து வந்து ஒரு ஜெனரேஷன் நம்ம இந்த வாழ்க்கையில வந்து பிறந்ததுக்கு ம். மெயினான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட பிரதிய வந்து நம்ம குடுக்கணும். ம். நம்மளோட ஜெனரேஷன் வந்து அடுத்தடுத்து வரணுன்றதுக்காக தான். ம். அப்ப 2 பேருக்குமே வந்து அந்த 5ஆம் பாவகத்த வந்து பார்க்கணும். ஏன்னா குழந்தை. ஸோ குழந்தை பெத்துக்கக்கூடிய அமைப்பு வந்து 2 பேர் ஜாதக அமைப்புலயும் இருக்குதா? அப்படின்ற ம். 5ஆம் பாவகத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவமும் நம்ம எடுத்து பார்க்கணும். ம். அந்த 3ஆம் பாவகன்றது வந்து தைரிய வீரிய ஸ்தானம். ம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம தாம்பத்தியத்துல இவங்க வந்து வீரியமா இருக்காங்க அப்படின்றது, இது எல்லா காம்பினேஷன்ஸ வந்து எடுத்து பார்க்கணும். ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறைய வந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பார்க்கணும்னா வந்து வரிசையா சொல்ட்டே போலாம். ம். அப்புறம் வந்து ஆயுள் பார்க்கணும் நம்ம. ஏன்னா ம். ஒருத்தருக்கு வந்துட்டு ஆயுள் 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகாதிபதி, ம். அதுக்கு லக்னம் எப்படி இருக்காரு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு. ம். இது மாரி வந்து இந்த 10 பொருத்தம்ன்றது வந்து நம்ம நட்சத்திர பொருத்தத்துல ம். வெறுமனே வந்து இவரு இந்த ராசி, இந்த நட்சத்திரம், ம். இவங்க இந்த ராசி, இந்த நட்சத்திரம் ம். அப்படின்னு மாத்திரம் வச்சு நம்ம 10 பொருத்தத்த பார்த்தோம்னா, நெறைய மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது இல்ல.